ரத சப்தமி ரத சப்தமி அன்று அதிகாலை சூரிய உதயத்தின் பொழுது தலையில் எருக்க இலைகளை வைத்து நீராடினால் நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த அனைத்து பாவங்களும் விலகும் என்பது ஐதீகம். ரத சப்தமிக்கு அடுத்து வரும் நாள் அஷ்டமி. இந்த அஷ்டமி பீஷ்ம அஷ்டமி என்று அழைக்கப்படுகிறது. இந்நாளில் புனித நீர்நிலைகளுக்கு சென்று நம்முடைய முன்னோர்களுக்கு பித்ருக்கடன்கள் செய்வதன் மூலம் அவர்களின் ஆசையும் பீஷ்மரின் ஆசையும் இணைந்தே கிடைக்கும். ரத சப்தமி அன்று சூரியனுக்கு உகந்த எருக்க இலைகளை 7 அல்லது 9 என்ற எண்ணிக்கையில் எடுத்து அடுக்கிக் கொண்டு அதன் மீது அட்சதை எள் வைக்க வேண்டும். ஆண்கள் என்றால் அதனுடன் திருநீரும், பெண்கள் என்றால் அதனுடன் மஞ்சள் பொடியும் வைத்து தலையின் மீது வைத்து குளிக்க வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் நமது பூர்வ ஜென்ம பாவங்கள் அனைத்தும் விலகும். மகாபாரத போரின் பொழுது அர்ஜுனன் தொடுத்த அம்புகளால் அம்பு படுக்கையில் வீழ்த்தப்பட்டார் பீஷ்மர். பீஷ்மருக்கு தான் விரும்பிய நேரத்தில் விரும்பியபடி மரணம் நேரும் என்பது அவர் வாங்கிய வரமாகும். ஆனால் அவர் நினைத்தபடி அவருக்கு மரணம் ஏற்படவில்லை. போர்க்களத்தில் அம்பு படுக்கையில் படுத்திருந்த பீஷ்மரை காண வியாசர் வந்தார். வியாசரிடம் பீஷ்மர், நான் என்ன பாவம் செய்தேன்? ஏன் நான் விரும்பிய நேரத்தில் விரும்பியபடி என் மரணம் ஏற்படவில்லை? அதற்கான காரணத்தை கூறுங்கள் என்று கேட்டார். ஒருவன் தன் மனம் மெய்யால் இன்னொருவனுக்கு தீமைகள் அநீதிகள் செய்வது மட்டுமே பாவம் இல்லை. அதை செய்பவனை தடுக்காமல் வேடிக்கை பார்ப்பதும் பெரும் பாவமே. அதற்கான தண்டனையை அவன் அனுபவித்தே தீர வேண்டும் என்பது விதியாகும் என்ற வகையில் நீ இப்பொழுது தண்டனை அனுபவித்து கொண்டிருக்கிறார் என்றார் வியாசர். பீஷ்மருக்கு வியாசர் சொன்ன உண்மை புரிந்தது. துரியோதனன் அவையில் பாஞ்சாலியை துச்சாதனன் துயில் உரிந்த பொழுது அந்த அவையில் இருந்த யாரும் அவளுக்கு உதவ முன்வரவில்லை. இது அநீதி என்று தடுக்கவும் இல்லை. அந்த அவையில் பீஷ்மரும் இருந்தார். இந்த மாபெரும் அநீதி நடக்கும் பொழுது அதை தடுக்காமல் வேடிக்கை பார்த்ததற்கான தண்டனையைதான் இப்பொழுது அம்பு படுக்கையில் உயிர் பிரியாமல் தவிப்பதை உணர்ந்த பீஷ்மர் வியாசரிடம் இதற்கான விமோச்சனம் என்ன என்று கேட்டார். வியாசர் தான் வைத்திருந்த எருக்க இலைகளை பீஷ்மரிடம் காட்டி, சூரியனுக்கு உகந்த இந்த எருக்க இலைகள் சூரியனின் முழு சக்தியும் இதில் உள்ளது. இந்த இலைகளை உங்கள் அங்கத்தின் மீது அலங்கரிக்கப் போகிறேன். அது சூரியனின் சக்தி படைத்ததால் அது உன் பாவங்களை அனைத்தும் சுட்டெரிக்கும் வல்லமை படைத்தது. எருக்க இலைகளை பீஷ்மரின் அங்கத்தின் மீது வைத்த பிறகு தியானத்தில் ஆழ்ந்தார். தியான நிலையிலேயே அஷ்டமி அன்று முக்தியும் அடைந்தார். பீஷ்மர் பிரம்மச்சாரியாக வாழ்ந்தார் என்பதால் அவருக்கு யார் பித்ருக்கடன் செய்வது என்று தர்மர் வருந்தினார். தர்மருடைய வருத்தத்தை தெரிந்து கொண்ட வியாசர், தர்மரே, வருந்த வேண்டாம். ஒழுக்கம் தவறாமல் நேர்மையான பிரம்மச்சரியம் கடைபிடிக்கும் எவருக்கும் பித்ருக்கடன் என்பது அவசியமே இல்லை என்றார். சப்தமி அன்று தாமரை மலர் கொண்டு சூரியனை வழிபட்டால் ஆனந்தமான வாழ்வு கிடைக்கும்.